ஹாய் வணக்கம், நான் டாக்டர் ஜான்சி ஷிஜோ. ஸோ இப்போது பெண்கள் வந்துட்டு ரொம்ப காமனாக ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பிரச்சனை வந்துட்டு பிசிஓஎஸ். யாரை கேட்டாலும் ஒரு 15 வயசில் இருந்து 35 வயசு வரை யாரை கேட்டாலும் பிசிஓஎஸ் இருக்குது, பீரியட்ஸ் சரியாக வரல, பருவ அதிகமாக இருக்குது, வெயிட் குறைய மாட்டேங்குது, இந்த பிரச்சனை அதிகமாக சொல்லுவாங்க. நிறைய பெண்கள் வந்துட்டு மெடிசன்ஸ் போய் எடுப்பாங்க, டாக்டரை கேட்டு எடுப்பாங்க. ஆனால் என்ன உணவுகள் சாப்பிட்டா பிசிஓஎஸ்க்கு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இந்த வீடியோவில் நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பெஸ்ட்டு மூலிகை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எல்லாருக்கும் நம்ம தெரிஞ்ச, நம்ம எல்லா வீடுகள்லேயும் இருக்கக்கூடிய புதினா பற்றி தான் நான் பேச போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் புதினா எப்படி நமக்கு பிசிஓஎஸ்க்கு சப்போர்ட் பண்ணுது, ஒரு நாளைக்கு எவ்வளவு எடுக்கலாம், எப்படி எடுக்கலாம், யார் எடுக்கக்கூடாது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறேன். பிசிஓஎஸ் வந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன அறிகுறி இருக்கும் அப்படின்னா, நம்ம பெண்கள் பார்த்தோன்னா பீரியட்ஸ் ரெகுலராக வரலன்னு சொல்லுவாங்க. பீரியட்ஸ் ரெகுலராக வரலைன்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்துட்டு பிசிஓஎஸ் அதிகமாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ பீரியட்ஸ் இரெகுலராக இருக்கலாம். ரெண்டாவது பார்த்தோன்னா, நம்ம நிறைய பெண்களுக்கு இந்த இடத்துல மீச மாதிரி முடி வளருது, தாடி மாதிரி வர்றது, முகத்தில் உடம்புல தேவையில்லாத இடத்துல அதிகமாக ஹேர் க்ரோத் இருக்கும், ஹிட்ஸூடிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆண்களுக்கு இருக்கிற மாதிரி பெண்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கிறத நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணியிருப்போம், ஹிட்ஸூடிசம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்துட்டு பிசிஓஎஸ்னால வரக்கூடியது. மூணாவது பார்த்தோன்னா, பருவம் வந்துருச்சுன்னா குறையவே செய்யாது. இப்போ காலேஜ் போகிற பிள்ளைங்களாக இருக்கட்டும், நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த இடம் எல்லாம் வந்துட்டு பருவம் வாரி போட்டிருக்கோம். நிறைய பேர் ஃபேஸ் க்ரீமு ஃபேஸ் பேக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க, நிறைய சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க எனக்கு ஆக்னி குறையவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இது ஜஸ்ட் ஒரு காஸ்மெட்டிக் ப்ராப்ளமாக தான் பார்க்குறாங்க. பட் இது வந்துட்டு காஸ்மெட்டிக் ப்ராப்ளம் மட்டும் கிடையாது, இது ஒரு நம்மளோட ஹார்மோன் ப்ராப்ளம் சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஒரு திருமணம் ஆனவங்களாக இருக்கட்டும், 1 வருஷம் 2 வருஷம் போயிடுச்சு அப்படின்னா குழந்தை தங்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் நம்ம டாக்டர்கிட்ட செக் பண்ணும்போது டாக்டர் சொல்லுவாங்க, ஸ்கேன் பண்ணிவிட்டு பிசிஓஎஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் நமக்கு அந்த அவேர்னஸ் வர ஆரம்பிக்குது. இதுக்கு முன்னாடி, திருமணத்துக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு இரெகுலர் பீரியட்ஸ் இருந்துச்சுனாலோ, இல்லை ஒரு ஆக்னி அதிகமாக இருக்குனாலோ, வெயிட் அதிகமாக இருக்குனாலோ நம்ம அதை கண்டுக்கிறது கிடையாது. ஏன்னா இது வந்துட்டு நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்தலை இல்லையா, அதனால நம்ம நிறைய பேர் நம்ம இக்னோர் பண்ணுறோம். ஸோ எப்போவுமே நான் சொல்கிற இந்த பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு வாட்டி உங்கள் டாக்டரை செக் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க, வெயிட் எனக்கு குறையவே மாட்டேங்குது, பட்னி இருந்துட்டேன், ரொம்ப டயட் இருந்துட்டேன், எனக்கு வெயிட் குறையலன்னு சொல்லுவாங்க. பிசிஓஎஸ் இருக்கவங்களுக்கு வெயிட்டுமே குறையிறதுல ரொம்ப கஷ்டம், வெயிட் ஈஸியாக குறையாது. அதே மாதிரி இந்த பிசிஓஎஸ் எதனால் வருது அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு அதோட காசு நம்ம தெரிஞ்சிருக்கணும். எதனால் பிசிஓஎஸ் வருதுன்னா, நம்மளோட ஹார்மோன் வந்துட்டு ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகாமல் இருக்கிறனால. ஸோ இந்த ஹார்மோன் ஏன் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகலை அப்படின்னா, ஒன்றாவது நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறது, நம்மளோட லைஃப் ஸ்டைல் ரொம்ப மாறி போச்சு, எதுக்கெடுத்தாலும் டென்ஷன் ஆகிறது, ஹரிபரியான லைஃப் ஸ்டைல். இது வந்துட்டு நம்ம ஹார்மோன்ஸை சீராக வேலை செய்ய விடாது. இது நம்ம ஹார்மோன்ஸை வந்துட்டு நமக்கு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். அதனால ப்ராப்பராக நமக்கு சிக்னல்ஸ் வராது, ஓவரிக்கு சிக்னல்ஸ் வராது. இப்போது பிரெயினில் இருந்து ப்ராப்பராக சிக்னல் வந்துட்டு நமக்கு கருமுட்டை ப்ராப்பராக வளர்ந்தால் தானே பீரியட்ஸ் நார்மலாக வரும், அப்போ தானே அந்த பிசிஓஎஸ் வராமல் இருக்கும். ஸோ ஹார்மோன் பிரச்சனை, பிசிஓஎஸ்ங்கிறது ஹார்மோன் பிரச்சனைன்னு தெரிஞ்சுருக்கணும். எதனால் வருதுன்னா, ஸ்ட்ரெஸ்னால், லைஃப் ஸ்டைல்னால், நம்மளுடைய உணவு பழக்க முறையினால். அதே மாதிரி சிலருக்கு தைராய்டு ப்ராப்ளம், அந்த மாதிரி ஹார்மோன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் இது அதிகமாக வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நம்மளுடைய உணவுகள் வந்துட்டு ரொம்ப நல்ல உணவுகள் எல்லாம் இருக்குது, பிசிஓஎஸ் சப்போர்ட் பண்ணுற அருமையான உணவுகள் இருக்குது. அதில் ஒரு மூலிகை பற்றி தான் நான் பேச போகிறேன், புதினா பற்றி இந்த வீடியோவில் உங்களுக்கு பேச போகிறேன். ஸோ புதினா நமக்கு எப்படி சப்போர்ட், புதினா நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்குது. நம்ம இது பிசிஓஎஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது, அதனால நம்ம நிறைய பேர் எடுக்கிறதில்ல. ஸோ இது எப்படி பிசிஓஎஸ்க்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா, ஸோ இந்த புதினாவில் வந்துட்டு மென்தல் அதிகமாக இருக்குது, அதே மாதிரி ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி குறிப்பாக இதில் வந்துட்டு ஆன்டி ஆண்ட்ரோஜெனிக் எஃபெக்ட் வந்துட்டு இந்த புதினாவில் அதிகமாக இருக்குது. பிசிஓஎஸ் இருக்குன்னா என்னாகும், நம்ம உடம்புல டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன், ஆண்களுக்கு இருக்கக்கூடிய ஹார்மோன் வந்துட்டு அதிகமாகும். அதனால தான் நமக்கு வந்துட்டு நிறைய ஆண்களுக்கு வர மாதிரி ஹேர் க்ரோத் வருது. ஸோ இந்த ஆண்ட்ரோஜன்ஸை வந்துட்டு கம்மி பண்ணக்கூடிய தன்மை வந்துட்டு இந்த புதினாவில் இருக்குது. ரெண்டாவது பார்த்தோன்னா, பிசிஓஎஸ் இருக்கவங்களுக்கு நிறைய இன்ஃப்ளமேஷன் இருக்கும், அதாவது
நீர்க்கட்டியை சுற்றி நிறைய இன்ஃப்ளமேஷன் இருக்கும். அந்த இன்ஃப்ளமேஷனை நல்லா கம்மி பண்ணி கொடுக்கும். அதே நேரம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருந்தாலே நமக்கு இந்த இன்ஃப்ளமேஷனுமே அதிகமாக கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மூணாவது பார்த்தோன்னா ஸ்ட்ரெஸ்னால நிறைய பேருக்கு PCOS இருக்குது. முக்கியமாக இந்த புதினால மென்தால் இருக்குது, எசென்ஷியல் ஆயில் மென்தால் அதிகமாக இருக்குது. இந்த எசென்ஷியல் ஆயில் என்ன பண்ணுன்னா நம்ம ரெகுலராக எடுக்கும்போது நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணி கொடுக்கும். பிரெயினை காம் பண்ணி ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணி கொடுக்கும். ஸ்ட்ரெஸ் குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புல கார்டிசால் கம்மியாகும், ஹார்மோன்ஸுமே பேலன்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் ஆக ஆரம்பித்தாலே நமக்கு PCOS கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ புதினா வந்துட்டு ரொம்ப சப்போர்ட்டிவ். அதே மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ புதினா ஒருத்தங்க சொன்னாங்களா, புதினாவை இஷ்டத்துக்கு எடுக்கிறது, அப்படி எடுக்கவே கூடாது. எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குது. இப்போ ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி 2 வாட்டி நீங்கள் டீயை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 5லேருந்து 7 இலை போதுமானது. இங்கே நிறைய வாங்கி வச்சுட்டு நிறைய டீயாக போட்டு குடிக்கணும்னு தேவையே இல்லை. 5லேருந்து 7 இலைகள் தாராளம் போதுமானது. அதே மாதிரி டீயை எடுத்துக்கலாம், டெய்லி எடுக்கணும்னு தேவையில்லை, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுத்துக்கலாம். அதே டைமில் நம்ம புதினா சட்னி எடுத்துக்கலாம், புதினா துவையல் எடுத்துக்கலாம். ஸோ புதினா சாதம் மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ புதினாவை ஏதாவது ஒரு ஃபார்மில் நம்ம உடம்புல எடுத்துக்கணும். லிமிட்டாக எடுத்துக்கோங்க, ரொம்ப தேவையில்லை, லிமிட்டாக எடுத்துக்கோங்க. PCOSக்கு நிறைய சப்போர்ட் பண்ணக்கூடிய நம்மளுடைய உணவுகள் இருக்குது. ஸோ தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பராக பேலன்ஸ்டாக எடுக்கும்போது தான் அது நமக்கு ஒரு மருந்தாக நம்ம உடம்புல வேலை செய்யும். ஸோ எதையுமே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இஷ்டத்துக்கு அதிகமாக எடுக்கிறத மேக்ஸிமம் நம்ம அவாய்ட் பண்ணணும். ஸோ ஹார்மோன்ஸ் PCOSங்கிறது ஹார்மோன் ப்ராப்ளம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஒரு ஸ்கேன் பார்த்த உடனே ஸ்கேனில் சினப்பையில் அந்த ஓவேரியில் தானே இருக்குது, அப்போ இது ஓவரி ப்ராப்ளம் அப்படின்னு நினைக்காம, இது வந்துட்டு நமக்கு பிரெயினில் இருந்து ப்ராப்பராக சிக்னல் வந்து ஓவேரிக்கு வராதனால தான் நமக்கு PCOS வருது. ஸோ இந்த ஹார்மோன்ஸை கரெக்ட் பண்ணணும். ஹார்மோன்ஸ் கரெக்ட் ஆகிற மாதிரி நமக்கு உணவுகள் நம்ம ப்ரிஃபர் பண்ணுறது தான் நல்லது. ஸோ PCOS இருக்கவங்களா இருக்கட்டும், நம்ம பிம்பிள்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறவங்க, வெயிட் குறையலன்னு சொல்கிறவங்க, எனக்கு ஃபேஸ் நமக்கு கொஞ்சம் ஃப்ளாலெஸ்ஸாக கொஞ்சம் க்ளோவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களும் நீங்கள் புதினாவை தாராளம் எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துகிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்தவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ரொம்ப நன்றி.